ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம், அதாவது என்ன கம்ப்ளைண்ட் சம்பந்தமா பார்ப்போம். சார்ஜிங் கம்ப்ளைண்ட். இதுக்கு முன்னாடி செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் செக்ஷன்ல உங்களுக்கு பேக்லைட் செக்ஷன் கம்ப்ளைண்ட், கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் இதை பத்தி நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம ஸ்மார்ட் டிவி வீடியோஸ், லேப்டாப் வீடியோஸ் அண்ட் பாத்தீங்கன்னா எம்பெடட் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் சர்வீசிங் இதை பத்தின வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட். இதே சப்போர்ட் எப்பயுமே வேணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது, சார் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் பத்தி போட்டு நம்பர் கேட்டிருந்தாரு. கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நெட்வொர்க் சம்பந்தமா நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பாக்குறதா பாருங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் பத்தின தெளிவான விளக்கத்தோட ஒரு லைவ் அப்டேட்டோட உங்களுக்கு இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சார்ஜிங் கம்ப்ளைண்ட்னா என்ன, அதோட சர்க்கியூட் லெவல் என்ன, அதோட பின்னோட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ டைம் இருந்தா அதோட வோல்டேஜ் செக்கிங் இந்த வீடியோல இருக்கும். இல்ல அப்படின்னா பார்ட் 2 இதோட வோல்டேஜ் செக்கிங் செகண்ட் பார்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகும். சோ கண்டிப்பா அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு கண்டிப்பா அதோட டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம போஸ்ட் பார்ட் 2 போடும்போது டெஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் பிளேஸ் பண்ணிருப்போம். அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தென் அடுத்து பாத்தீங்கன்னா பெல் பட்டனை செட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப சார்ஜிங் கம்ப்ளைண்ட்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்ற சார்ஜ் ஏறவே இல்லை. இன்னொரு கம்ப்ளைண்ட்னா ஸ்லோ சார்ஜிங். நான் சார்ஜர் மாட்டிருக்கேன், சார்ஜர் மாட்டிருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 hour 2 hour 3 hours மேல சார்ஜர். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, நார்மல் சார்ஜிங் இருக்கு, கரெக்டுங்களா? சோ அப்ப அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்த மொபைல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு என்னன்னா எனக்கு நார்மல் சார்ஜிங்கா இருக்கு, ஃபிளாஷ் சார்ஜிங் வரல, எந்த ஒரு குயிக் சார்ஜர் போட்டாலும் ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் கம்ப்ளைண்ட் தான். தென் அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்டரை டேமேஜ் பண்றது. இப்ப கனெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு சி டைப். இப்ப நம்ம ஐபோன் வரைக்கும் அந்த சி டைப் தான் பயன்படுத்துறோம். அப்ப நம்ம அந்த கனெக்டரோட இது அதாவது கனெக்டரோட பின் கான்பிகரேஷன், அதாவது நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பிக்கும் இப்ப நார்மலா V8 சொன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கடையில இருக்கவங்களுக்கு. சோ அந்த V8க்கும் நார்மலா சி டைப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத நம்ம நாளைக்கு வோல்டேஜ் செக் பண்ற போது அந்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம். இன்னைக்கு இதோட சர்க்கியூட்டையும் அதோட நம்மளோட சார்ஜிங் ஐசியோட பின் டீடைல்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கே வீடியோ வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 hour 1.5 மணி நேரத்துக்கு மேல வீடியோ போடும்போது யாருமே முழுசா பாக்குறது இல்ல, கம்ப்ளைண்டா ஸ்கிப் ஆயிரும். சோ அப்ப நம்ம ஒரு பார்ட் வீடியோ போடும்போது நம்மளுக்கு எல்லாருமே ஈஸியா கத்துக்குவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்து ரெட்மி 6A. ஸோ ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகலாம் என்ன பண்றாங்க, ஒரு சார்ஜர் கனெக்டரை சேஞ்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடி இருந்தா இப்ப எல்லாருமே சேஞ்ச் த சப்போர்டு அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டு சேஞ்ச் த சப்போர்டு அப்படின்றாங்க. சப்போர்டுன்றது கீழே இருக்கக்கூடியது நம்மளோட சார்ஜர் கனெக்டர். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைக்கு, லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே எதுலதான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட்ல இருக்கும். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, சப்போர்டை தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய சாம்சங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது மெயின் போர்டு ஒரே போர்டா வரும்போது கனெக்டர் மாத்தணும் இப்போ வரைக்கும் நம்ம சர்வீஸ்ல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப நார்மல் மைக்ரோ யூஎஸ்பில வரக்கூடியது 5 பின் கனெக்டர். இப்ப இருக்கக்கூடிய சி டைப்ல வரக்கூடியது 12 பின் கனெக்டர். மொத்தத்துல டோட்டலி 24 வரும். ஏன்னா நம்ம சார்ஜர் எந்த பக்கெட் மாட்டினாலும் அதுல சார்ஜ் ஆகும் இல்லையா? சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 12 பின் கனெக்டர்னு சொல்லுவோம். சோ அதோட பின் கான்ஃபிகரேஷன் நம்ம லேட்டரா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெங்க இருந்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் இது வந்து போர்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அடுத்து நம்ம சர்க்கியூட்டுக்குள்ள வரோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலா என் கையில் இருக்கக்கூடியது ரெட்மி 6A மாடலோட போர்டு. சரியா? ரெட்மி 6A மாடல் போர்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மெயின் போர்டு, இது நம்மளோட சப்போர்ட். கரெக்டுங்களா? இது வந்து மெயின் போர்டு, இது வந்து சப்போர்ட். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் மூலமா தான் நம்மளுக்கு அதாவது சப்போர்ட்ல இருந்து மெயின் போர்டு கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த 5 வோல்ட் ஆனது நம்மளோட மெயின் போர்டு டிரான்ஸ்பர் ஆகுது இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ஸ்ட்ரிப் மூலமா இந்த கனெக்டருக்கு போகுது. அதாவது நம்மளோட மெயின் போர்ட்ல இந்த ஸ்ட்ரிப், ஏன்னா நம்ம சர்க்கியூட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்டர்ல தான் நம்மளுக்கு அந்த 5 வோல்ட்ல இருந்து வருது. அப்ப நம்ம மதர் போர்டோட சர்க்கியூட்ல, சரிங்களா, நம்ம மதர் போர்டு சர்க்கியூட் நம்ம சார் நான் ஷார்ட்கட்டா சொல்லுங்க சார், ஷார்ட்கட்ல நிறைய வீடியோ போடுறோம். சர்க்கியூட் ஓரியன்டாவும் படிக்கணும், நம்ம ஷார்ட்கட்டாவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அப்ப ஒரு போர்டுல நீங்க சார்ஜிங் கனெக்ட் பண்ணோம்னா, அதாவது நம்மளோட சப்போர்டுல நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த சார்ஜர் கனெக்டர் மூலமா இந்த சப்போர்ட் கனெக்டர், அதாவது சப்போர்ட் B2B கனெக்டர்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிப் வழியா இந்த மெயின் போர்டுக்கு அந்த 5 வோல்ட் ஆனது டிராவல் ஆகுது. இதுல இந்த ஸ்ட்ரிப்ல இருந்து அப்ப அந்த 5 வோல்ட் டிராவல் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்த கனெக்டரோட அந்த 5 பின் இருக்கும், அந்த பின்னுல அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த சப்போர்டோட கனெக்டர்ல நம்ம 5 வோல்ட் வருதான்றதையும் நம்ம செக் பண்ணலாம். அல்லது இந்த ஸ்ட்ரிப் கனெக்டர், ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக்
செக் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு நான் செக் பண்ண காட்ட போறது ஒரு சர்க்யூட் ட்ரேசிங் தான். நம்ம வோல்டேஜ் செக்கிங் நாளைக்கு இங்க இருக்க எல்லா செக்ஷனையும் செக் பண்ணும். அப்ப என் கையில இருக்க மதர் போர்டுக்கு என்கிட்ட இருக்க ஸ்கீமேட்டிக் டயக்ராம். இது இந்த மதர் போர்டு உள்ள லேஅவுட் டயக்ராம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய மதர் போர்டோட லேஅவுட் டயக்ராம். அதாவது ரெட்மி 6க்கும் 6A சேம் தான். ஸோ இதுல எனக்கு நம்மளோட சப்போர்ட் கனெக்டர், அதாவது மெயின் போர்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் கனெக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா J1901 அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளோட கனெக்டர். ஸோ பக்கத்துல இருக்கு இது வந்து பேட்டரி கனெக்டர். தென் இது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், இந்த 5 நெட்வொர்க் லிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர்னு சொல்லியிருக்கோம். இது நம்மளோட லேஅவுட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதாவது லேஅவுட்ல J1901 நம்ம நம்பரு. இத நம்மளோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல எப்படி தேடுறது காட்டுறேன். சோ நம்மளோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செர்ச் ஆப்ஷன்ல J1901 சரியா 1 of 1 எனக்கு காட்டுது. ஸோ எங்கன்றது நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஸோ இதான் அந்த கனெக்டர் J1901 கனெக்டர் நம்மளுக்கு. இது வந்து மைக்கு, யூஎஸ்பி, ஆர்ஜிபி, ஸ்பீக்கர். தென் யூஎஸ்பின்னா நம்மளோட சார்ஜிங் செக்ஷன். இந்த மைக்கு, ஸ்பீக்கர் பத்தி செக்ஷன் அடுத்த கம்ப்ளைண்ட்ல பார்க்கலாம். நம்ம அப்ப ஒரு சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணும்போது அதோட நேம் லிஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃபிக் செக்ஷன், நம்மளோட பேக்லிட் செக்ஷன் பார்க்கும்போது அதோட நேம் லிஸ்ட் சொல்லியிருக்கு. அப்ப ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான நேம் லிஸ்ட் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்ட்ராய்ட் போன்ல நம்ம முழுமையா சர்க்யூட்டை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு மாடலையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இதுல நம்ம கனெக்டர்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 1ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 34 பின்னு வரைக்கும் இருக்கு. இதுல நம்மளோட போர்டுல. அப்ப நான் அந்த போர்டுல உங்களுக்கு நான் மைக்ரோஸ்கோப்ல அந்த கனெக்டர் காட்டுறேன். நம்மளோட போர்டுல இதுதான் நம்மளோட சப்போர்ட் மெயின் போர்டு கனெக்டர், B2B கனெக்டர். இதுலதான் 34 பின் இருக்கு. இந்த 34 பின்ல தான் இது 2 கிரவுண்ட் ஆயிரும், இது 2 கிரவுண்ட் ஆயிரும். சரியா? இதுல இந்த டாட் வச்சு சார் இதுல நிறைய டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு சார். இது எப்படி சார் நம்ம 1வது பின் நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம லேஅவுட்ல அந்த டாட் கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் லேஅவுட் உங்களுக்கு ஓபன் பண்றேன். இந்த லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாட் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த டாட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து ஃபேஸ் ஆகிறதா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பின். சரியா? அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அதுல காட்டுறேன். சோ இதுல இருந்து நம்மளுக்கு 1ஆவது பின் ஆரம்பிக்குது. சம்திங் இதுல இருந்து 15, இதுல 16 இந்த மாதிரி வரும். சோ இது ரெண்டும் கிரவுண்டா இருக்கு. சரியா? இப்ப போர்ட்ல நான் இமேஜ் காமிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் சர்க்யூட் டயக்ராம். இப்ப சர்க்யூட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பின்ஸ்ல 34ல பலது இருக்கு. நம்ம மைக் செக்ஷன் இருக்கு, ஸ்பீக்கர் செக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ நம்மளுக்கு தேவை அந்த 5 பின் என்னென்ன? ஒரு சார்ஜர் கனெக்டர்ல V8 மாடலா இருந்துச்சு அப்படின்னா USB VBus_in அதுவா இருக்கலாம், இல்ல வெறும் VBus_in இருக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பின் என்ன, DPDM, அதாவது டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ். அதாவது நம்மளோட சிஸ்டம்ல இன்டர்ஃபேஸ் பண்றோம் பாத்தீங்களா, சிஸ்டம்ல இன்டர்ஃபேஸ் பண்ணி டேட்டா ஷேர் பண்றோம், ஓஎஸ் ஃபிளாஷ் பண்றோம், ஏதோ ஒன்று பண்ணும்போது சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்க்கான அந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ். இதே இதுல ஐடி பின் ஒன்று, ஐடென்டிபிகேஷன் பின். நீங்க இண்டிகேஷன் மாறின சிஸ்டம்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணவா, இல்ல அப்படின்னா ஓடிஜி பென்ட்ரைவ் மாற்றீங்களா டிஸ்பிளே தெரிவிக்குதுல. சோ அதுக்கு தான் இந்த யூஎஸ்பி ஐடி பின். இந்த 5 பின்மே இங்க வரும். இது தவிர்த்து நம்மளுக்கு மெயினா இருக்கக்கூடியது VBus_USB_in. இதுதான் நம்மளோட வோல்டேஜ் பஸ். அதாவது நம்மளோட 5 வோல்டேஜ் வரக்கூடிய பின். அப்ப அது 5 வோல்டேஜ் எந்த பின்ல வருது? இங்க 29, 30. தென் அடுத்து இந்த பின் அதே ஜங்ஷன்லாம் ஆகல இந்த 34. ஏன்னா 34 கிரவுண்ட் அப்படி நினைச்சிடாதீங்க. 29, 30 இதுல இருந்து 1, 2 இந்த 4 பின்னு சேர்ந்ததுதான் நம்மளோட VBus_USB_in. மெயின் போர்ட்ல வந்து கனெக்டர் மாட்டிருக்கு. இதை நம்மளோட ஸ்ட்ரிப் கனெக்டர், சப்போர்ட் டு மெயின் போர்ட் ஸ்ட்ரிப் கனெக்டர். இப்படி மாட்டின பிறகு என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் லைனை செக் பண்ண முடியாது. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த 1ஆவது பின்ல என்ன பண்ண முடியாது, வோல்டேஜ் செக் பண்ண. அப்ப நான் அதுக்கப்புறம் எங்க சார் செக் பண்ணா, கண்டிப்பா அதோட டெஸ்ட் பாயிண்ட் அல்லது அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு இந்த டயோடு, அதாவது 6க்கும் 6A ஒரே சர்க்யூட் தான். பட் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில காம்பனன்ட்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் என்ன, ஒரு மாடலுக்கு மாடல் டிஃபர் ஆகும். ஒரு மாடல்ல அந்த டயோடுன்றது இருக்காது, ஒரே சர்க்யூட்டை கொடுத்துருக்கிறதுனால காமன் சர்க்யூட். ஸோ நம்மளுக்கு ஒண்ணு நம்ம அந்த 5 வோல்ட் ஆனதை இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல செக் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணலாம், அல்லது இந்த டயோட்ல செக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த 2 கெப்பாசிட்டர்ல, அதாவது நம்ம சார்ஜிங் கொடுக்கக்கூடிய இன்புட் ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் போர்டு கனெக்டருக்கு வருது. மெயின் போர்டுல இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல செக் பண்ணலாம், அல்லது இந்த டயோடு, அல்லது இந்த 2 கெப்பாசிட்டர்ல செக் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு நம்மளோட லேஅவுட்ல எங்க இருக்குன்னு காட்டினேன். ஸோ நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட கனெக்டர், அதாவது J1901. அப்ப நம்மளோட அந்த
TP14 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் பாயிண்ட். அப்ப இந்த டெஸ்ட் பாயிண்ட் நம்மளோட மதர் போர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பாக்குறது இந்த டெஸ்ட் பாயிண்ட் இந்த மதர் போர்டுல இந்த ஸ்ட்ரிப்புக்கு அடியில இருக்கு. அப்ப செக் பண்ண முடியும். அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய டயோடா இருக்கும் அல்லது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் இருக்கும். நார்மலா அந்த கெப்பாசிட்டி செக் பண்ணாலும் வோல்ட் வரும். அப்ப அந்த கெப்பாசிட்டியோட நம்பர் என்ன பாத்தீங்கன்னா C110 இல்லைன்னா C40 ஏதாச்சும் ஒரு கெப்பாசிட்டி நமக்கு 5 வோல்ட் வரும். ஆனா ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு காம்பட செக் பண்ணோம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பண்றேன், ஏன்னா இதே வீடியோ செஷன் நாளை கண்டிப்பா அடுத்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா அதோட வோல்டேஜ் செக்கிங் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்றேன், டியூரேஷன் அதிகமாகும் யாரும் வீடியோஸ் வந்து அதிகமா பார்க்க முடியறது கிடையாது. ஸோ அதனால ஷார்ட் டைம்ல ஒவ்வொரு கம்ப்ளைண்டா நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அப்ப நான் C110 கெப்பாசிட்டி அதுல தேடணும், லே அவுட்ல தேடுறேன். நம்மளோட லே அவுட்ல சி, ஏன்னா அந்த டயோடு இல்ல, அதுக்கு பதிலா C110 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நம்மளோட போர்டோட பேக் சைட்ல இந்த இடத்துல இந்த இருக்கா. ஸோ போர்டோட பேக் சைட்ல இந்த இடத்துல C110 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அந்த கெப்பாசிட்டி போர்டுல எங்க இருக்கு அதை போர்டுல தான் நம்மளோட பவர் ஐசி. இது நம்ம சொல்லக்கூடிய 3 அந்த இண்டக்டர், அந்த காயில் இண்டக்டர் சொன்னா இந்த காயில் இண்டக்டருக்கு தின்லேயர் இண்டக்டர், அதுக்கு பக்கத்துல இந்த கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு. இந்த மேல இருக்கக்கூடிய இந்த காயில் இந்த கெப்பாசிட்டில தான் நமக்கு எத்தனை வோல்ட் வரும், அந்த 5 வோல்ட் வரும். இப்ப நம்மளோட கனெக்டர் இதே இது C40 அப்படின்றது அதையும் செக் பண்ணலாம். C40 நம்மளோட கனெக்டருக்கு மேலே இருக்கு. கரெக்டா, நம்மளோட கனெக்டருக்கு மேலே C40 இருக்கு. பட் நம்மளோட போர்டில் பார்க்கும்போது கனெக்டர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ட்ரேசிங் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கெப்பாசிட்டில தான் நம்மளோட அந்த 5 வோல்ட். அப்ப இன்புட் ஆகக்கூடியதை நம்ம அந்த லைன்ல VBus_USB_in இந்த இதுல இருக்கக்கூடியதுல இதோட வோல்டேஜ் 5 வோல்டேஜ் ஆனது நம்ம இந்த 2 கெப்பாசிட்டிலையும் செக் பண்ணலாம், வருதா வரல. ஒருவேளை இந்த கெப்பாசிட்டிக்கு வரலைன்னா ஒண்ணு நம்ம அந்த கெப்பாசிட்டி செக் பண்ணணும், இல்ல அப்படின்னா அந்த கனெக்டர் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். சார் அதுக்கு முன்னாடி சப்போர்ட்ல தான் நம்ம நார்மலா ஃபர்ஸ்டே வோல்டேஜ் செக்கிங் எல்லாமே பண்ணிடுவோம். நான் இப்ப சர்க்யூட் வைஸ் தான் மட்டும்தான் நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த சர்க்யூட் டயக்ராம்ல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது VBus_USB_in இந்த இன்புட். அப்ப இதை என்ன பண்ணுவோம், நம்மளோட சர்க்யூட் டயக்ராம டைப் பண்ணணும். இல்ல அப்படின்னா கிளிக் பண்றோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். என்ன டைப் பண்ணிடலாம், VBus_USB_in அப்படின்னு சொல்ல முடியும். ஒன் ஆஃப் 2 ரெண்டு இடத்துல எனக்கு காட்டு. ஒண்ணு நம்மளோட கனெக்டர் நாம பார்த்துட்டு இருக்கு, அடுத்ததா வரக்கூடியது நம்மளோட OVP. அதாவது நம்மளோட சார்ஜிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெயின் போர்டு கனெக்டர்னா அடுத்து OVP IC, OVPக்கு அடுத்து நம்மளோட சார்ஜிங் IC. சார் OVP ICனா என்ன அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்த ஐசியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ், அதாவது அதிகமான வோல்டேஜ் வந்துடுவாரு, ரொம்ப கம்மியான வோல்டேஜ் வந்துடும், பிலோ வோல்டேஜ்னு போயிருக்கும். அதிகமான வோல்டேஜ் என்ன சார் அப்படின்னா இப்போ நார்மல் மொபைல் ஃபோன் வந்து 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதிகமான வோல்டேஜ் நம்ம அன்ரிலவன்ட் சார்ஜஸ், நம்ம சைனா சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அதிகமான வோல்டேஜ் வந்து நம்ம போனை பாதிக்கும், இல்லை ஐசி ஏதாச்சும் ஃபெயிலியர் நடந்துறதுக்காக இந்த கண்டிப்பா ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாடல் அது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் ஐசியோட இருந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ OVP ஐசியோட வேலை ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். அதிகமான வோல்டேஜ் வந்தா அது வந்து என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறது இதுதான். நிறைய பேர் சார்ஜ் ஆகணும் வரும்போது அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்ணி போகும்போது நம்ம செக் பண்ண கெப்பாசிட்டிக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன் எது, இதுதான் VBus_USB_in. சோ இதுல வரக்கூடிய 3 இன்புட் 3 அவுட்புட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மதர் போர்டுல செக் பண்ணோம், லேஅவுட்ல செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ல U1303 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ல தான் அந்த ஐசி கொடுத்துருப்பாங்க. எதுலன்னா லேஅவுட்ல. நம்ம அடுத்ததா செக் பண்ண வேண்டியது இதுல இருந்து அவுட்புட் ஆகக்கூடிய இந்த சி. சார் இது என்ன சார் வோல்டேஜ் எதுவும் கம்மி பண்ணுமா, இது கம்மி எல்லாம் பண்ணாது. நிறைய பேர் வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணுன்னு ஓவர் ஐசி பேரே என்ன, OVP, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். நம்மளோட அதிகமான வோல்டேஜ் வந்தா ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஐசி மட்டுமே தவிர இது என்ன, அது கம்மி எல்லாம் பண்ணாது. தென் அடுத்து வந்து இந்த கெப்பாசிட்டர். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் டயோடு, வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. ஏன்னா கரண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது அப்படின்றக்காக. அப்ப எனக்கு இது வரைக்கும் VBus USB இன்னா வந்தது, எனக்கு இந்த OVP அவுட்புட் ஆகக்கூடியதுல VBus மாறும்.
என்னவா மாறி இருக்கு, வி பஸ்ஸா மாறும். அப்ப அந்த வி பஸ் ஆனது அடுத்த செக்ஷன் எங்க போகும் அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் ஐசி. சரிங்களா, நம்மளோட சார்ஜிங் ஐசி நம்ம தேடணும் அப்படின்னா சிஹெச்சி. சார் இதில் சார்ஜிங் ஐசி எப்படி சார் சொல்றீங்க, U2501 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஐசி நம்பர். இதை நான் வேணா உங்களுக்கு லே அவுட்ல இப்போ போட்டு காட்டுறேன். லே அவுட்ல காமிச்சு சேம் டைம்ல போர்ட்லையும் காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லே அவுட்ல தெரியும். லே அவுட்ல நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா U2501 பின்னு இருக்கே சார், அது செக்ஷன் வைஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ பி நம்ம இது பண்ணக்கூடாது, U2501 அதான் நம்ம சேர வேண்டியது. அப்போ லே அவுட்ல என்ன பண்றேன், நம்பர் டைப் பண்றேன் U2501 இந்த இருக்குங்களா. அப்ப நம்ம இது வந்து பி, அதாவது P5 போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம போர்ட்ல தேடலாம். இது மேபி இது ஒரு, ஏன்னா ஒரு சில மதர் போர்ட்ல முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பவர் ஐசி வருது. அப்ப இன்னொரு பவர் ஐசி, அந்த பவர் ஐசியில இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் சார்ஜிங் செக்ஷன். ஸோ அதை இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்ப நான் மதர் போர்ட்லயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான். வேணா நீங்க இந்த நம்பரை வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பவர் ஐசி தான் வரும். இந்த எம்டிகே, அதாவது MT6371P அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பவர் ஐசி, சார்ஜிங் கண்ட்ரோலர் ஐசி இதுல தான் இருக்கு. அதாவது இப்ப வரதுல பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி நிறைய மாடல்ல இருக்கிறது கிடையாது. டோட்டலா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்மளோட பவர் ஐசியோட இன்டர்ஃபேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா பவர் ஐசிலாம் ஆடி ஐசி, சார்ஜிங் ஐசி எல்லாமே வருது. நம்ம ஐசி ஐடென்டிஃபிகேஷனா ஒரு வீடியோ வருது, போஸ்ட் பண்ணுவோம். அதுல கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் வந்து இப்ப மேஜரா பாக்குறது சர்க்யூட் வச்சுதான். ஸோ நம்ம சர்க்யூட்ல நம்ம லே அவுட்ல நம்ம பார்த்ததை நம்ம போர்ட்லையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதோட சர்க்யூட் ட்ரேசிங் நம்ம மறுபடியும் போயிடலாம். ஸோ சர்க்யூட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷன். இது VSOS, அதாவது நம்மளோட VPH செக்ஷன், ஃபோன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு சார்ஜிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது சார்ஜிங்கோட இன்புட்டு. அப்ப நான் இந்த இன்புட்டை மறுபடியும் எதுல செக் பண்ணலாம், நீங்க இதுக்கு முன்னாடி அந்த கனெக்டர்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆன 2 கெப்பாசிட்டர்ல பார்த்தோம். அந்த கெப்பாசிட்டர் அடுத்து எங்க டிராவல் ஆச்சு, நம்மளோட OVP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி டிராவல் ஆச்சு. கரெக்டா, ஓவிபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி டிராவல் ஆச்சு. ஓவிபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். அங்க இருந்து அடுத்து நம்ம வரக்கூடிய என்ன அது பண்ணுச்சு, நம்ம வந்து வோல்டேஜ் அதிகமாயிருச்சு அப்படின்னா ப்ரொடக்ட் பண்றாங்க அந்த ஐசி கொடுத்தாங்க. அங்க இருந்து நம்மளுக்கு இந்த சார்ஜிங் ஐசி CHGV இன்புட்டா இங்க வருது. சரியா, CHGV இன்புட்டா இந்த 2 கெப்பாசிட்டி அதோட இன்புட் வோல்டேஜ் நம்மளால செக் பண்ண முடியும். சரியா, சோ அதுல இருந்து நம்மளுக்கு அவுட்புட் ஆகக்கூடியது, நம்மளுக்கு இந்த சார்ஜிங் ஐசி ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு பேட் வோல்டேஜா, அதாவது பேட்டரி வோல்டேஜா நம்மளுக்கு என்ன ஆகுது இங்க கிடைக்குது. அதாவது நம்ம சார்ஜிங் ஐசி வேணும்னா நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் 3.7 இருந்து 4.2 வோல்டேஜ் ஆகுது எனக்கு ஜென்ரேட் ஆகுறது. எதுலதான், நம்மளோட இந்த VBAT செக்ஷன்ல தான். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு சார்ஜே சுத்தமாயிடுற அந்த கனெக்டர் வோல்டேஜ் செக் பண்ணும்போது, பேட்டரி கனெக்டர்ல வோல்டேஜ் செக் பண்ணும்போது எனக்கு சுத்தமா அந்த 3.7 வந்து 4.2 வோல்ட் வரைக்கும் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா USB கனெக்டர்ல இருந்து, அதாவது நம்ம சார்ஜிங் கனெக்டர்ல இருந்து சப்போர்ட்லாம் நல்லா இருக்குன்னு தெரியும், மெயின் போர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிப் கனெக்டர் சர்க்யூட் எடுத்து அது VBus USB _ இன்னோட அந்த நேம்ஸ் சர்ச் பண்ணும்போது 2 கெப்பாசிட்டி செக் பண்ணி அந்த OVP ல இருந்து இன்புட்டா நம்மளோட சார்ஜிங் ஐசில இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணணும். அப்ப அவுட்புட்டா நம்மளுக்கு எதுல வரணும், VBAT, அந்த பேட்டரி சார்ஜ் ஆகக்கூடிய பேட் வோல்டேஜ், அது நம்ம இந்த கெப்பாசிட்டில செக் பண்ணணும். சார் இது மட்டும் தான் கம்ப்ளைண்டா இருக்குமா? சோ லேட்டஸ்டா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது இப்ப ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட்லாம் வருது. சார் எனக்கு இந்த 3.7 வோல்ட் எல்லாம் வருது சார், ஆனா வந்து சார்ஜ் வந்து ஃபாஸ்டா ஏற மாட்டேங்குது சார், ஸ்லோ சார்ஜிங்கா இருக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது, பேட்டரி நார்மலா 1 மணி நேரம் இருக்குது ஏறினது, இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னா ஸ்லோ சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கும், பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க, பேட்டரி வோல்டேஜ் கம்மியாயிருச்சு இல்ல பேட்டரி லைஃப் குறைஞ்சிருச்சு, பேட்டரி மாத்தி எனக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பூட் கேப் கெப்பாசிட்டர் ஒன்று நம்மளுக்கு என்ன சீரீஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுல அப்படின்னா நம்மளோட அந்த சிஸ்டம் வோல்டேஜ், அதாவது VPH பவர்னு சொல்லலாம், இல்ல V சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சிஸ்டம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், வோல்டேஜ் சிஸ்டம் சொல்லலாம். சோ இது நம்மளுக்கு வந்து இந்த வோல்டேஜ், அதாவது நம்ம இந்த போன் பவர், அந்த சிஸ்டம் வோல்டேஜ் ஆனது எங்கெல்லாம் கிராபிக்ஸ் செக்ஷனு, பேக்லைட் செக்ஷனு, தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மோட்டார் செக்ஷன், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போன் பவர் ஆன தேவைப்படும். சரிங்களா, சோ அதனால நம்மளுக்கு இந்த போன் பவரான வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் செக்ஷன்ல தான் அந்த போன் பவரோட வோல்டேஜ் எவ்வளவு 3.7 4.2, அதுல இருந்து நம்ம பேட்டரிக்கும் தனி செக்ஷன் வோல்டேஜ் கொடுத்து போன் பவருக்கும் தனி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல சீரீஸா அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இது வந்து பர்டிகுலரா இதோட ஸ்பெசிஃபிக் இதிலே போட்டிருப்பாங்க சார்ஜிங் பூட் அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு பூட் கேப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 1N நம்ம செக் பண்ணும்போது எனக்கு 3.7 வோல்ட் தான் வரும். அதாவது இந்த சார்ஜிங், இந்த சிஸ்டம் வோல்டேஜ் இதுல எவ்வளவு வரும்,
3.7 வோல்ட் தான். இந்த 3.7 வோல்ட் ஆனது ஒரு கெப்பாசிட்டர்ல ஒரு எண்ட்ல வரும். அப்ப அனதர் எண்ட்ல என்ன சார் வரும்? சீரியஸா கனெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல அந்த வோல்ட் டபுள் த வோல்ட். எனக்கு 3.7 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு டபுள் த வோல்ட். இப்போ 4.2 வோல்ட் இருக்கு அப்படின்னா டபுள் 8.4 வோல்ட்டா எனக்கு என்ன ஆகுனா பூஸ்ட் ஆகும். எதுக்கான சார்ஜிங், நம்மளுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிருக்கா. அப்ப நம்ம ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதான் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். நம்ம சார்ஜிங் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்புட்டா 5 வோல்ட் வரக்கூடியத அவுட்புட்டா நம்ம பேட்டரி கொடுக்கக்கூடிய பின்னு வி பேட்னு சொல்லக்கூடிய பின்னு. ஸோ அதை நம்ம இந்த கெப்பாசிட்டில 3.7 வோல்ட், அதாவது 5 வோல்ட் வந்து 3.7 4.2 வோல்ட் இதுல செக் பண்ணிக்கலாம் சார். இன்னொன்னு சார்ஜிங் ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்டா இருக்கு அப்படின்னா நம்ம சிஸ்டம் வோல்டேஜ், அதாவது நம்மளோட விபிஹெச் பவர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சர்க்கியூட்ல. அந்த சர்க்கியூட்ல வரக்கூடியத என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பூட் கேப் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் த வோல்டேஜ் கொடுக்கும். அதாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கனால ஒரு பக்கம் நம்மளுக்கு 3.7 வோல்ட் வருது அப்படின்னா இங்கிட்டு டபுள் த வோல்டேஜ். அதாவது நம்மளுக்கு ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்டா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ண வேண்டியது இந்த வி சிஸ்டம் லைன், அதாவது விபிஹெச் பவர் லைன் இருக்கும். அதுல இந்த பூட் கேப் கெப்பாசிட்டர் ஒரு சீரியல்ல பூட் கேப் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சிஹெச்சி பூட்னு இருக்கும், இல்ல நார்மலாவே பூட்னு இருக்கும். ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கு எடுத்தாலும் மாறும். அப்ப அந்த கெப்பாசிட்டர்ல ஒரு எண்ட்ல நம்மளுக்கு 3.7 வோல்ட் வரும். அதே இது இன்னொரு எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வோல்ட் வரும் அப்படின்னா அது டபுள் த வோல்ட். இப்போ 4.2 வோல்ட் வருதுன்னா 8.4 வோல்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த பக்கெட் வரும். ஸோ அதனால ஒருவேளை ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். எனக்கு சார்ஜே சுத்தமாகலைன்னா இன்புட்டா வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் பிளஸ் நம்மளுக்கு அவுட்புட் ஆகக்கூடிய இந்த வி பேட்ல இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார்ஜிங்க்கு ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சார்ஜிங்ஸ்ல ஃபேக் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பா அடுத்த செக்ஷன் அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு பேசிக்கா அந்த சர்க்கியூட்ல விஷயமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போக அப்ப நான் பேட்டரி கனெக்டர் எப்படி சார் நான் ட்ரேஸ் பண்ணி வர்றது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம லே அவுட்ல அந்த பேட்டரி கனெக்டரோட நம்பர் அல்லது இந்த வி பேட் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த செக்ஷன் நம்ம டைப் பண்ணாலே போதும். வி பேட் அப்படின்னு டைப் பண்றேன். இப்போ இந்த வி பேட் ஆனது நமக்கு நிறைய செக்ஷன் 2க்கு 14 இடத்துல காட்டுது. ஏன்னா பேட்டரி வோல்டேஜ் ஆனது நிறைய இடத்துக்கு போகும். நம்மளுக்கு தேவை நம்மளோட பேட்டரி கனெக்டர் பின்னு. அதாவது இந்த வி பேட் வோல்ட் ஆனது நம்மளோட பேட்டரி கனெக்டர்ல மொத்தம் இதுல 12 பின்னு காமிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இந்த 1வது பின்னும் 12வது பின்னும் டம்மி தான். அதே மாதிரி 6வது பின்னு 7வது பின்னும் டம்மி. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 2வது பின்னும் 11வது பின்னும் நம்மளுக்கு வி பேட்டுக்குரிய பின்னு. ஸோ இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கிரவுண்டுக்கு தனியா பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த 3.7 வோல்ட்டை இந்த கனெக்டர்ல செக் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம 2வது பின்ல செக் பண்ணலாம் அல்லது இந்த 2 கெப்பாசிட்டர் இல்லைன்னா அந்த ஜீனோ டயோட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சார்ஜிங் இன்புட்டா 5 வோல்ட் கொடுத்தத நம்மளுக்கு 3.7 வோல்ட்டா நம்ம சார்ஜிங் ஏசில இருந்து சார்ஜிங் ஏசி டூ நம்மளுக்கு எங்க வருது அப்படின்னா பேட்டரி கனெக்டர். அந்த சார்ஜிங் ஏசிக்கு முன்னாடி ஓவிபின்னு ஒரு ஐசி கனெக்ட். இதைத்தான் நம்ம சர்க்கியூட்டா நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஸ்லோ சார்ஜிங் ஆச்சுன்னா அந்த முக்கியமான ஒண்ணு பூட் கேப் கெப்பாசிட்டர் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வோல்டேஜ் செக்ஷன் வந்து அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம பாருங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இல்ல வீடியோ லிங்க் வீடியோலயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்மிஷனுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க. பேட்சஸ் அடுத்தடுத்தது இருக்கு. ஸோ ஏன்னா இன்னும் தெளிவா வந்து படிக்கணும் அப்படின்னா நேர்ல வந்து படிக்கணும் தான். ஏன்னா வீடியோலயும் பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க. நேர்ல வந்து விருப்பம் இருக்கவங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்து கத்துக்கங்க. ஸோ கண்டிப்பா இதோட கன்வியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வோல்டேஜ் செக்கிங்கா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அன்டில் தென் பாய் 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 பாய்.